செம அட்வென்ச்சரான நாகர்கோயிலில் 2 நாள் நம்ம தங்கியிருந்தோம். அதை முடிச்சுட்டு அடுத்ததான் நாம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்பெட்டி, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய தொல்பெட்டி அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம ஸ்டே பண்ணோம். அங்கே போயிட்டு மதிய லஞ்சை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு எதிர்த்தாப்புலே தான் வந்து வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. அதாவது வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி 2 இடத்துல இருக்குது. தொல்பெட்டியில் ஒன்று, முத்தங்காவில் ஒன்று இருக்குது. நான் தொல்பெட்டியில் உள்ள இந்த சாங்சுரியில் போய் ஒரு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜீப் சஃபாரி மட்டும்தான், பஸ் சஃபாரிலாம் கிடையாது. ஜீப் சஃபாரிக்கு வந்து 4 பேர் போகிறதுக்கு 2100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே 5 பேராக இருந்தால் 2450 வருது. 6 பேராக இருந்தால் 2650 என்னமோ வருது. ஸோ நாம் போயிட்டு அங்கே உள்ளவங்க கூட நாம் ஷேர் பண்ணிவிட்டு அங்கிருந்து நம்ம ஜீப் சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். தொல்பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் அனிமல் சைட்டிங்கிறது ரொம்பவே ரேர் தான். எப்பயாவது ஒரு டைம் வந்து புலியை பார்க்க முடியும், மற்றபடி சம்டைம் வந்து நமக்கு யானைகளை பார்க்க முடியும். ஆனால் இந்த வாட்டி வந்து நமக்கு எதையுமே பார்க்க முடியல. புலியோட பக்மார்க் மட்டும்தான் நமக்கு காமிச்சாங்க. மற்றபடி புலியோ இல்லை வேற எந்த பெரிய அனிமலும் பார்க்க முடியல. நமக்கு சாம்பார் டியர் பார்க்க முடிஞ்சுது, அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டட் டியர் பார்க்க முடிஞ்சுது. இந்த மான்களை தவிர நம்மளால் வேற எதுவுமே பார்க்க முடியல. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கிடச்சிது இந்த சஃபாரியில். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயமே வந்து இந்த ஜீப்பில் போகிறது தான் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். உடம்புலாம் போட்டு குலுக்கி எடுத்துரும். உடம்பு வலி இல்லாதவங்களுக்கு வலி வந்துடும், வலி இருக்கிறவங்க போனீங்கன்னா வலி சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி செம குலுக்கலாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு அட்வென்ச்சர் பயணத்தை முடித்தோம். முழு வீடியோவுக்கு ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க.